நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பொருளாதார நிபுணருமான திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். அதானி தொடர்பான சர்ச்சை மீண்டும் வெடித்திருக்கிறது. அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இதுல அதானி நிறுவனத்திற்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, இந்த புகாரின் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பான விஷயங்களை சொல்லலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சர்ச்சைகள் இல்லை. FBI கேஸ் போட்டு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க, பிடி வாரண்ட் கொடுத்துட்டாங்க. இது அதானி மேலே மட்டும் இல்லை, இன்னும் 5 பேர் அதானியோட சேர்ந்து இன்னொரு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பேர் மேலே பிடி வாரண்ட் இருக்கு. ஆனா அதானி கிரீன்ஸ் நிறுவனம் 2029 கோடி ரூபாய் லஞ்சமா கொடுத்துருக்காங்க. அதுக்கு டீட்டெயில்டா எப்படி கொடுத்துருக்காங்க, எந்த செல்போன் மூலமா கொடுத்துருக்காங்க, அதானிக்கு எந்த பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க, பிக் மேன் நம்பர் இது மாதிரி பேருகளை யூஸ் பண்ணி கோடு வேர்டில் அஃபிஷியல்ஸுக்கு 2029 கோடி ரூபா கொடுத்ததா சார்ஜ் ஷீட் ஃபைலில் இருக்கு. ஸோ சார்ஜ் ஷீட்டில் எவிடன்ஸ் இல்லாமலாம் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அப்போ அதானி மேலே எதுக்கு கேஸ்னா, அமெரிக்க பிரஜைகள்கிட்டேருந்து $175 மில்லியன் பாண்டு மூலமாக கடன் வாங்கியிருக்கிறாரு. அவங்களுக்கு உண்மையான பிக்சர் கொடுக்காம பொய்யா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி BSE NSE 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேட்டையும் பொய் தகவல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி செபிலியும் பொய் தகவல் கொடுத்துருக்காரு. அதனால இவர் மேல கேஸ் நடத்துறோம் அமெரிக்காவில் அப்படின்னு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட் மேல மூலமா கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அதானி நிறுவனம் இந்த விஷயத்தை மறுக்கறாங்க. எங்க மேல குற்றம் இல்ல. சார், தப்பே பண்ணாத உமர் காலித 2.5 வருஷம் ஜெயில வச்சிருக்கீங்க. பல சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கீங்க. ஒருத்தர் மேல எவிடன்ஸோட அமெரிக்கால கேஸ் போட்டிருக்காங்க. எங்க இடி எங்க, சிபிஐ எங்க? இடி எங்க போச்சு, சிபிஐ எங்க போ? இப்ப நான் கொலை பண்ணிட்டு கொலையே பண்ணலைன்னா என்ன போலீஸ் விட்டுருவாங்களா? என்ன நாங்க என்ன சொல்றோம், இது மாதிரி அலிகேஷன்ஸ் இருக்கு, அவரை தூக்கி ஜெயில வச்சு நீங்க என்கொயரி பண்ணாதானே எந்த திருட நான் திருடி இருக்கேன்னு ஒத்துட்டு இருக்கான். இல்ல அதானி நிறுவனம் சொல்லக்கூடிய நிறுவனமானாதான் நாங்க குற்றவாளிகள் அப்படின்னு தானே அமெரிக்க நீதிமன்றமே சொல்லுது. இது விசாரணை காலம் தானே, விசாரணை முடியும் வரை பொறுத்திருக்கலாம், ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா, நாங்க என்ன கேட்கறோம், உனக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்கோம், உன் பக்கம் நியாயம் நடந்தா போய் சரண்டர் பண்ண அமெரிக்கால, எதுக்கு இந்தியாவில் உட்காந்து பேசுற? அதுக்கப்புறம் ஏன் சிபிஐ ஆக்ஷன்? நாங்க அதானியை கேட்கல, நாங்க கவர்மெண்ட்டை கேட்கிறோம், நாங்க மோதியை கேட்கிறோம். நீங்க தான் ரொம்ப கிளீன் ஆச்சே, நீங்க ஏன் இன்னும் இவர் அரெஸ்ட் பண்ணல, இவர் மேல ஏன் என்கொயரி வரல, ஏன் சிபிஐ பாயல, ஏன் இடி பாயல? நேற்று எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம்ல பிஜேபி நேஷனல் செக்ரட்டரி கையில 5 கோடி ரூபாய் பிடிபட்டது. கையும் கவலமா 5 கோடி ரூபாய் பிடிபட்டது. ஈசி சரியான செக்ஷன்ல கேஸ் போடாம மாடல் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல மட்டும் கேஸ் போட்டாங்க. ஒருத்தர்கிட்ட எப்படி 5 கோடி வந்ததுன்னு கேட்கல.
888 கோடி ரூபாய் மகாராஷ்டிரால பிடிபட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் அதானிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சிபிஐ கேட்கணும், இடி கேட்கணும்ல. நாங்க அவர் பண்ணாருன்னு சொல்லல. யாரு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? போலீஸ் தானே அதை கேட்கணும். இப்ப ஒரு ஆளு தப்பு பண்ணிருக்கானா இல்லையான்னு போலீஸ் தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சிபிஐ தானே இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இடி தானே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல? இவரை ஏன் கேள்விக்கு கூப்பிடல? இன்னும் என்கொயரிக்கே ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க? இது 3 வருஷமா புகஞ்சிட்டு இருக்கு. ஏன் இன்னும் என்கொயரிக்கே கூப்பிடல? 3 ஆண்டுகளா புகைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விவகாரம் இப்போது வெளிச்சத்திற்கு வரதுக்கு என்ன காரணம்? ஜனவரி மாசம் டொனால்ட் ட்ரம்ப் புதிய அதிபரா பதவியேற்க இருக்கிறாரு. 2020 தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்டினுடைய முறைகேடுகள் அப்படிங்கிறது இப்ப 2024 வெளியில வரதுக்கு என்ன காரணம்? இப்பதான் உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க. 150 பாயிண்ட் எழுதியிருக்கான் சார். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்ல, 150 பாயிண்ட் எழுதியிருக்கிறான். நாங்களும் புஸ்தகமே போட்டிருக்கிறோம். இது மாதிரி அதானி பத்தி ஒரு 200 கேள்வி கேட்டிருக்கிறோம். செபி தப்புங்கிறது ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. செபி சேர்மனா இருக்கும் போதே அவங்க ஐசிஐசியில சம்பளம் வாங்கினது நிறுவனம் ஆயிடுச்சு. பல கம்பெனியில கன்சல்டிங் இன்கம் வாங்கியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் நிறுவனம் ஆயிருக்கு. அது பிஏசி கமிட்டியில செபியை கூப்பிட்டுருக்கோம். செபி சேர்பர்சன் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? இப்ப நீங்க காரை ஓட்டுறீங்க, வெள்ள வரீங்க, உங்க ஸ்டூடியோ வாசல்ல ஒரு பைக்காரனை இடிச்சிட்டீங்கன்னா போலீஸ்காரன் கூப்பிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாதுன்னு சொல்லுவீங்களா? இது என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, டைரக்டா பிரதமர் இன்வால்வ்டு, பிரதமர் அவரை காப்பாத்துறாரு. இந்த புச்சுங்கிற லேடி செபி சேர்பர்சன் இவங்களை காப்பாத்துறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் என்கொயரிக்கே கூப்பிடல? ஏன் இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி மீட்டிங்ல உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா அந்த மாதுரி புச்சு உண்மையா பேச வேண்டியதானே? ஏன் பயந்து ஓடுறாங்க? அதானி மீது முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதை விசாரணைக்கு உட்படுத்தணும், அல்லது அவருக்கு உரிய தண்டனை கொடுக்கணும், அல்லது சர்வதேச அளவிலான அவருடைய பரிவர்த்தனைகளை அல்லது வியாபாரத்தை முடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் சரி. ஆனா இதுல பிரதமருக்கு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? இது எதிர்கட்சி முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் இல்ல அப்படி கிடையாது. இத்தனை நாளா ஏன் செபி ஆக்ட் பண்ணல? செபியை நாங்க பப்ளிக் ஆக்ஷன் பிஎஸ்சி மீட்டிங் கூப்பிட்டு இருக்கோம். அப்ப ஏன் பிஎஸ்சி மீட்டிங்க்கு வரல? அவங்க யார் கொடுத்த தைரியத்துல பார்லிமெண்ட்ல ஒரு கமிட்டி கூப்பிட்டா ஏன் வரமாட்டேங்கிறீங்க? யார் சிபிஐல கேஸ் போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க? சிபிஐ யாருக்கு அடியில வருது? இடி மேல கேஸ் போட வேண்டாம்னு யார் சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க? செபியில ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு யார் சொல்லியிருக்காங்க? செபி கிளீன் சிட் கொடுத்தது தவறுன்னு இப்ப ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? சரி, பிரதமர் இல்லைன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்லட்டும், அமித்ஷா பதில் சொல்லட்டும், யார் தப்புங்கிறது தெரியட்டும்ல. இப்ப நாங்க எல்லாரும் யாரெல்லாம் புச்சு காசு கொடுத்துருக்காங்கன்னு டேட்டாவோட கொடுத்துருக்குறோம். அதானி என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு டேட்டாவோட கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் பாடி ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கலைன்னா லீடருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எதை பண்ணாலும் பிரதமர் தான், நல்லது பண்ணா பிரதமர் பண்ணாரு நீங்கெல்லாம் இதுல தண்டோரா அடிக்கிறீங்க. அப்ப தப்பு பண்ணாலும் பிரதமர் தானே தண்டோரா அடிக்கணும். என்ன நல்லதெல்லாம் பிரதமர் பண்ணுவாரு, தவறெல்லாம் வேற யாராவது பண்ணுவாங்களா? கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே மாதவி பூச்சி விவகாரம் பெரிதாகும் போதே இந்த விவகாரத்தை கையில் எடுத்து விசாரிச்சிருந்தா இது முன்னாடியே தெரிய வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. இது எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும். இதை நாங்க 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். பிரஸ் அதை பெருசா சீரியஸா எடுக்கல. ராகுல் காந்தி 2 வாரமா பல யூடியூப் வீடியோல என்ன சொல்றாரு, பிரஸ் உங்களை மாதிரி பிரஸ் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யல, அதனால நாங்க செய்யறோம்னு சொல்லியிருக்காரு. பேப்பர்லாம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நீங்க ஏன் பேசுறீங்க? அமெரிக்கால பிடிவாரண்ட் கொடுத்ததுனால இதை பத்தி பேசுறோம். இல்லாட்டா நீங்க பேச மாட்டீங்களே. இப்ப நான் கேக்குற கேள்வி, ஒரு வேக்சின் குத்தினா கூட பிரதமர் தான் குத்தினார்னு போட்டோ போடும்போது சிபிஐ கேஸ் போடலன்னா பிரதமர் தானே கேட்கணும். வேக்சின் மட்டும் ஒரு வீட்லயும் அவர் குத்தினாரா? பிரதமர் குத்தினாரா?
அவர் போட்டோவை பெருசா போட்டீங்க. அப்ப கேட்டீங்களா நீங்க? ஏன் பிரதமர் போட்டோ போடணும்னு கேட்டீங்களா நீங்க? கேட்கலல்ல. அப்ப சிபிஐ கேஸ் எழுதலைன்னா நான் கேட்பேன், என் பிரைம் மினிஸ்டர் ஏன் எழுதலன்னு. ஏன் சார், ஊசி போட்டா பிரதமர் போட்டோ, ஆனா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா பிரதமர் கேட்கக்கூடாது, இது தவறு, இது அரசியல். என்ன சார் நீங்க நியாயம் பேசுறீங்க? இப்போ அதானி நிறுவனம் பல்வேறு மாநிலங்கள்ல முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கிரீன் எனர்ஜி நிறுவனம் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் பல மாநிலங்கள்ல முதலீடு செய்திருக்கிறாங்க. இன்றைக்கே பங்குச்சந்தைகள்ல வீழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இது ஏதாவது ஒரு பெரிய எதிரொலி ஏற்படுமா? பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கா? எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க எல்ஐசி பாலிசி வச்சிருந்தா உங்களுக்கு பிரச்சனை. எல்ஐசிக்கு மட்டும் இன்னைக்கு 15,000 கோடி நஷ்டம். யாரெல்லாம் எல்ஐசி பாலிசி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பெரும் நஷ்டம். யாரெல்லாம் எஸ்பிஐ பேங்க் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நஷ்டம். ஏன்னா எஸ்பிஐ தான் மேக்சிமம் கடன் கொடுத்துருக்கிறான், எல்ஐசி தான் மேக்சிமம் ஸ்டாக் வச்சிருக்கிறான். எல்ஐசி எப்படி ஸ்டாக் வச்சதுன்னு யார் கேட்கறது? கவர்மெண்ட் என்டிட்டி தானே. 95% ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில தானே இருக்கு. அப்ப இந்த எல்ஐசி எப்படி ஸ்டாக் வாங்கிட்டுன்னு நம்ம என்கொயரி பண்ணணுமா வேணாமா? என்ன பாலகுமார் சார், என்கொயரி பண்ணலாமா வேணாமா? நிச்சயம் பண்ணணும். பண்ணலாம்னு சொல்லுங்க. பண்ணணும்ல. அதுக்கு யார் கையெழுத்து போடணும்? யார் போடணும்? பிரதமர் போடணும். அதுக்கு அம்மையார் பேசணுமா வேணாமா? பிரதமர் ஏன் போடல? அதான் நாங்க கேட்கறோம் இன்னைக்கு.